லோக் சம்வர்தன் பவ் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மத்திய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? உர்சுலா வான் டெர் லேயன். கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிபிகேஷன் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை எங்கு தொடங்கி வைத்தார்? புதுடெல்லி. இதனுடைய இலக்கு 2024 25ஆம் ஆண்டில் அனைத்து மாநிலங்களிலும் 20 லட்சம் மதிப்பீடுகளை அடைவது. SAP இந்தியா அறிக்கையின்படி இந்திய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது? 3ஆம் இடம். தி வாய்ஸ் பாக்ஸ் என்ற திட்டத்தை தொடங்கியது யார்? திரைப்பட மேம்பாட்டு கழகமும் நெட்ஃபிளிக்ஸும் இணைந்து. எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போது செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மற்றும் பிளாக்செயின் ஆகியவற்றில் முதலீடு செய்கின்றன என்று SAP இந்தியா தெரிவித்துள்ளது? 77%. ஆபரேஷன் நன்ஹே ஃபரிஸ்டே எந்த அமைப்புடன் தொடர்புடையது?